ஓகே. மொத்தம் எத்தனை பக்கமா ஃபிசிக்ஸ்? 24 தானா? முடிச்சிடலாமா இன்னைக்கு? சரி. யுரேனியம் கதிரியக்கத்தை வெளியிடுகிறது. கதிரியக்கம்னா ரேடியேஷன் இங்கிலீஷில். ரேடியேஷன்னா என்ன சார்? கதிரியக்கம் சொல்லிட்டேனே. அப்படின்னா என்ன? ஆற்றல். ஆற்றலை தானாக வெளியிடுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அது ரேடியேஷன். தானாக ஆற்றலை வெளிப்படுத்துறது. அணுக்கரு ஆற்றலை வெளிப்படுத்துமா சார்னா வெளிப்படுத்தும் தானாகவே. அந்த மாதிரியான மெட்டீரியலுக்கு பேர் தான் அது கதிரியக்க தனிமங்கள், கதிரியக்க பொருள், ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். நிறைய இடத்துல பார்ப்போம். இப்படி ஒரு பொருள் தானாக என்ன பண்ணுது, ஆற்றலை வெளிப்படுத்துங்க அப்படின்னு கண்டுபிடிச்சவர் ஹென்றி பெக்கோரல். முதல்ல சொன்னவர். ரைட். அதேமாதிரி ரேடியம், இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். சரியா? இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா மேரி கியூரி. கேள்விப்பட்டிருப்பீங்க. மின்னலில் ரேடியம் கலரு, இந்த பச்சை கலர், கிரீன் கலர், அது அவரும் மேரி கியூரி அவங்களுடைய கணவர் பியரி கியூரி. ஒரே ஃபேமிலியில் 2 நோபல் பரிசு பெற்றவங்கன்னா அது இவங்க மட்டும்தான் இருக்குவாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேருமே நோபல் பிரைஸ் வாங்கினவங்க. இந்த ரேடியேஷன் அதெல்லாம் கண்டுபிடிச்சா அது இன்னொரு இது. அதே மாதிரி ரேடியோ ஆக்டிவ் அந்த ரேடியேஷன் இருக்கு இல்லையா, இந்த கதிர்வீச்சு பார்த்துருப்போம். இதில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பார்த்தோமா, அது ஒரு எனர்ஜி. அது மாதிரி இவங்க ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்கள். இந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்லேருந்து வெளியாகக்கூடிய அந்த கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, ரேடியேஷன், அது 3 வகையாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொன்றுடைய வேவ் லென்த் வேறையாக இருக்கும். அதனால் வேறு 3 விதமான இது. சரியா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பார்த்துட்டோம்ல. அதில் கடைசியாக உள்ளது என்ன? இது ரைட் சைடில் கடைசியாக வந்து முடியுமா? எக்ஸ்ரேவா? காமா ரேஸ். அது போக இன்னும் 2 விதமான ரேஸ் இருக்குது. அதுதான் என்னது? ஆல்ஃபா, பீட்டா. அதெல்லாம் நாம் பார்த்துருப்போம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் ரைட் சைடில் கடைசியில் இருக்கிறது ஹை ஃப்ரீக்குவென்சி இருக்கிறது அப்படின்னு பார்த்துருப்போம். சரியா? அவங்க ஆற்றல் அதிகமாக வெளிப்படுத்துவாங்க. காமா ரேஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். கேன்சர் செல், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு, கேன்சர் தெரப்பிக்கு, செல்லெல்லாம் கொல்றதுக்கு அப்படின்னு பார்த்துருப்போம். ரைட். ஓகே. அடுத்தது இது 3 கண்டுபிடிச்சது இவங்க 2 பேர் தான். அணியன் அதை பற்றி பார்த்துருப்போம். அட்டாமிக் நம்பர் பார்த்தோமா? ஃபஸ்ட் நாளே பார்த்தோமா இல்லையா? அணியன்னா என்னது? அட்டாமிக் நம்பர்னா என்னது? நீங்கள் தப்பு. அல்லதுன்ற வார்த்தையை விட்டுட்டீங்க. ரெண்டும் நம்பர் ஆஃப் புரோட்டானும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் ஈக்குவலாக தான் இருக்க போதும். ஏதாவது ஒன்று சொன்னால் போதும். சரியா? அதான் வந்து என்னது? அணியன். நிறையன் மாஸ் நம்பர். சத்தமா? புரோட்டான்ஸ் மைனஸ் பண்ணுமா? ஒரு அணுவுக்குள்ள புரோட்டான் எத்தனை, நியூட்ரான் எத்தனை, ரெண்டையும் சேர்த்து சொன்னோம்னா அதுக்கு பேர் தானே அது மாஸ் நம்பர். மாஸ்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ சின்ன சின்ன துகள்கள் இருக்குது. எலக்ட்ரானு மாஸ் நம்பரில் எடுத்துக்க மாட்டாங்க. அது வெளியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது, நியூக்ளியஸ்குள்ளே கிடையாது. அதனால் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. சரியா? சார் எனக்கு சயின்ஸ் வராது சார் அப்படிலாம் கிடையாது. நீ வராதுன்னு நினச்சிங்கன்னா வராது. என்ன பிரச்சனை? கற்றுக்கணும் வருண்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா வரும். ஆமாம். நியூட்ரான் இல்லாத ஒரே அணு ஹைட்ரஜன் மட்டும்தான். நியூட்ரான் இல்லாமல் ஒரு இவர்கிட்ட மட்டும் தான் நியூட்ரான் இருக்காது. மற்ற எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்? நியூட்ரான் இருக்கும். ஏன்னாக்கா இவர்கிட்ட மட்டும்தான் அணுக்கருவில் ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட புரோட்டான் இருந்தது அப்படின்னா கட்டாயம் அங்கே யார் வேணும்? நியூட்ரான் வேணும். சரியா? ஆமாம். எல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க. ரைட்.
ஒரு அணுவில் உள்ள புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை அந்த அணுவின் நிறை எண், இங்கிலீஷில் மாஸ் நம்பர். கதிரியக்கத்தின் அலகுகள் கியூரி மற்றும் ரூதர்போர்டு. கியூரி, ரூதர்போர்டு. யார் ரூதர்போர்டு? கெமிஸ்ட்ரி முடித்தவங்க. ஸ்கேட்டரிங் ஆஃப் சரி, ரைட். அடுத்தது ஒரு கியூரி அப்படின்னாக்கா ஒரு செகண்டில் இவ்வளோ ரேடியேஷன் வெளியிடணுமா? ஒரு கியூரி அப்படின்னாக்கா இவ்வளவு சிதைவுகளை தரும் கதிரியக்கம் 3.1 × 10⁻10. கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகுன்னு கேட்டிங்கன்னா பெக்கோரல். இதெல்லாம் வேறு இது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். அதாவது வெப்பநிலை டெம்பரேச்சரா? டெம்பரேச்சர். அதுக்கு 3 அலகு இருக்கும். ஆமாவா? என்னென்ன அலகு? கெல்வின், செல்சியஸு, ஃபாரன்ஹீட். இதில் எது எஸ்ஐ யூனிட்டு? கெல்வின் தான் எஸ்ஐ யூனிட். அது மாதிரி ரேடியேஷனுக்கு எஸ்ஐ யூனிட் எது? பெக்கோரல். மற்ற 2 யூனிட் தான் இதெல்லாம். இப்படி தான் நம்ம பெக்கோரல் தான் என்ன கண்டுபிடிக்கிறாரு முதல்ல? யுரேனியம் வந்து ரேடியேட்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. நல்லா. ரான்ஜன் காமா எக்ஸ் கதிர்கள், அதுக்கான ஒரு அலகாமா. இதுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது ரான்ஜன். அணு உலையில் பயன்படும் ஐசோடோப்பு யுரேனியம் 235. யுரேனியம் 235ங்கிறது இது வந்து நிறை எண். சரியா? இவரோட அணு எண் என்னன்னு பாருங்கள். யுரேனியத்துக்கு 92வா? 92. அப்போது புரோட்டான் எத்தனை இருக்கும்? 92. எலக்ட்ரான் எத்தனை இருக்கும்? 92. சரியா? நியூட்ரான் எத்தனை இருக்கும்? 235லேருந்து 92 கழிச்சிங்கன்னா நியூட்ரான் எத்தனை கிடைக்கும்? கரெக்டா? நியூட்ரான். ரைட். ஐசோடோப் பார்த்துருப்போம் கெமிஸ்ட்ரியில். ஐசோடோப்னா என்ன? ஒத்த அணு எண்ணும் வேறுபட்ட நிறை எண்ணும் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ஐசோடோப். இதே யுரேனியத்திலே 238லாம் இருக்குது. அது அணு உலையில் பயன்படுத்த முடியாது. சரியா? ரைட். அணு உலையில் என்ன நடக்குன்னு பார்த்தோம், கெமிஸ்ட்ரியிலே பார்த்தோமே. சொல்லுங்கள். அணு கருவை உடைக்கணும். எந்த அணுவோட கருவை? யுரேனியம் 235 அப்படிங்கிற அணு கருவை என்ன பண்ணுவாங்க? உடைப்பாங்க. அணு கருவை மையத்தில் உள்ளது. பெரிய அணுவை தான் உடைக்க முடியும். இதோட மாஸ் நம்பர் என்னது? 235. பெரிய அணு உடைப்பாங்க. எதை வச்சு உடைப்பாங்க? நியூட்ரான் வச்சு உடைப்பாங்க. இருக்கிறதுலையே பெருசு எது? ஆட்டமுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பார்ட்டிகள் எது? நியூட்ரான் இப்போ வரைக்கும். அதனால் அதை வச்சு அடிப்பாங்க, உடையும். அப்போ உடையும் பொழுது என்ன வெளிப்படும்? எனர்ஜி, ரேடியேஷன். அதான் ஹீட்டு. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? பாய்லரில் தண்ணி இருக்கும், அதுக்குள்ளே தான் உடைப்பாங்க. ரியாக்டர். இந்த கண்டெய்னர் ஹீட் ஆகி தண்ணி கொதித்து ஆவி வரும். அந்த ஆவியை வச்சு என்ன பண்ணுவாங்க? ஃபேனை சுற்ற விடுவாங்க. ஃபேனை சுற்றினா என்ன ஆகும்? ஜென்ரேட்டருக்கான விதி அது ஃப்ளம்மிங்கின் வழக்கை விதி. ரைட் ஹேண்ட் ரூல் ஆஃப் ஃப்ளம்மிங். அதான் ஜென்ரேட்டரு. மின் மோட்டாரு அப்படி ஆப்போசிட்டு. இடக்கை விதி. கொஸ்டின் இதெல்லாம். சரியா? ரைட். அங்கே போட்டிருக்கா அணு உலையில் எப்படி மின்சாரம் தயாரிக்கப்படுது? எந்த அணுவை உடைப்பாங்க? யுரேனியம் அணுக்கரு உடைப்பாங்க. தான் அணுக்கரு பிளவு. வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது பாருங்க. நியூக்ளியர் ஃபிஷன். ஃபியூஷன் அப்படின்னா சேர்றது. ஃபியூஷன் எங்கே நடக்குது? சூரியனில். எந்தெந்த அணு சேரும்? 2. ஹைட்ரஜன் நைட்ரஜனும் 2 அணுக்கருகள் ஒன்று சேர்ந்து ஹீலியமாக மாறிடும். சரியா? ஆற்றல் வெளிப்படும் சூரியனில். அது அணுக்கரு இணைவு. இங்கிலீஷில் நியூக்ளியர் ஃபியூஷன். வெரி குட். இங்கே இருக்குது பாருங்க. அணுக்கரு இணைவின் மூலம் வெப்பம் மற்றும் ஒளி உண்டாகுது.
அளவுக்கு அதிகமான வெப்பம் தான் என்னவா மாறிடும், ஒளியாக மாறும். நிறை மற்றும் ஆற்றலுக்கான சமன்பாடு அதை யார் சொன்னது, ஐன்ஸ்டீன். ஈனா எனர்ஜி, எம் மீன்ஸ் மாஸ், சி மீன்ஸ் வெலாசிட்டி ஆஃப் லைட்டு. சரியா, எவ்வளோ ஆற்றல் வெளிப்படுமா, எனர்ஜி எவ்வளோ கிடைக்குமா, ஒரு பொருளை உடைச்சோம்னா அதோட மாசு இன்ட்டு அந்த அணுக்கரு உடச்சிங்கனாக்கா அதோட மாஸ் இன்ட்டு எம்சி ஸ்கொயர். இந்த மேலே மைனஸ் இருக்குது பாருங்கள், அது இருக்கக்கூடாது, எடுத்துருங்க அதை. எம்சி ஸ்கொயர் ரவுண்ட் பண்ணுங்க. வெலாசிட்டி, ஒளியின் திசை வேகம், வெலாசிட்டி ஆஃப் லைட்டு எவ்வளவு வெலாசிட்டி ஒளிக்கு, 3,00,000 km/s. அதை ஸ்கொயர் பண்ணணுமா, இன்ட்டு எவ்வளோ பொருளை உடைக்கிறீங்க மாஸ், அது போடணும். ஒரு பொருளை உடைச்சிங்கன்னா எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும், இவ்வளோ எனர்ஜி கிடைக்குங்கிறார். அந்த அணுகுற ஆற்றல் தான் இருக்குது. பிக் பேங் தியரி கேள்விப்பட்டிருக்கீங்களா, பெருவெடிப்பு கொள்கை. இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்க்குறது, அதை பற்றின கொள்கை அது. ஒன்றுமே பருப்பொருளே கிடையாது, வெறும் ஆற்றல் மட்டும்தான் இருக்குது, எனர்ஜி மட்டும் இருந்திருக்கு. அது வெடித்து செதறுது. சரியா, வெடித்து செதறின ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் தான் அந்த ஆற்றல் தான் என்னவா மாறும், பருப்பொருளாக மாறுது. அந்த பருப்பொருள் தான் நம்மளாம் 13 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு தியரி இது வரைக்கும் நம்பப்படுது. அதான் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு நிறையா ரிசர்ச்லாம் போயிட்டுருக்கு. அந்த தியரிக்கு பேர் என்னது, பிக் பேங், பெருவெடிப்பு கொள்கை. கதை மாதிரி கவனிங்க, படிக்காதீங்க. பிக் பேங் அப்படி தான் அந்த பிரபஞ்சம் உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பருப்பொருளை உடைச்சா திரும்ப என்ன கிடைக்கும், மேட்ரை உடைச்சிங்கன்னா திரும்ப எனர்ஜி கிடைக்கும். அதுதான் இது. சரியா, எனர்ஜி தான் பருப்பொருளாக மாறிச்சு. அதை உடச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். அதை எவ்வளோ சார் கிடைக்கும், இவ்வளோ கிடைக்குங்கிறாரு. அதுக்கான ஃபார்முலா ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்கார்ல, அவர் தான் இந்த விதியை சொல்லியிருப்பார். அடுத்து பயிர் உற்பத்திக்கு ஐசோடோப்பு P32. P32 மேலே பவரில் போடுங்க அப்படிங்கிற ஐசோடோப்பு, பாஸ்பரஸ் 32. அடுத்தது அதே மாதிரி சோடியம் ஐசோடோப்பு, ஒத்த அணி எண்ணும் வேறுபட்ட நிறை எண்ணும் கொண்டது தான் இது ஐசோடோப்புன்னு பார்த்துருப்போம். சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், அந்த மாதிரி இருந்ததுன்னா என்னது, அதுக்கு பேர் ஐசோடோப். ரைட். அதேமாதிரி சோடியம் 24 இதயத்தை சீராக செயல்பட வைக்குதாமா. அயோடின் 131 முன்கழுத்து கலலை இருக்கு இல்லையா, காய்டர் அப்படிம்பாங்க. அயோடின் பற்றாக்குறையினால் அது வரும், அதை க்யூர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இரும்பு ஃபெரஸ் 59 இரத்த சோகையை குணப்படுத்தும். இரத்த சோகை எதனால் வருது, இங்கே இத்து போட்டுக்கோங்க. இரத்த சோகை எதனால் வருது, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதுனால. கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் இரத்த சோகை. ஹீமோகுளோபின் எங்கே இருக்கும், பிளட்லன்னு மொட்டையாக சொல்லக்கூடாது, சயின்ஸ் தானே படிச்சிங்க, படிக்காதவங்க வைக்க. ரத்த சிகப்புன்னு ஆர்பிசி, ரெட் பிளட் செல், அதில் ஒரு பிக்மெண்ட் இருக்கும், அது உயிர் உள்ளதில்ல, ஏபயோட்டிக், அதுக்கு பேர் தானே அது ஹீமோகுளோபின். அது எதால் ஆணுச்சு சார் அப்படின்னாக்கா அயன்னால் ஆணுச்சு. சரியா, அப்போ அது பற்றாக்குறையாக இருந்தாக்கா இந்த ஐசோடோப்பு கொடுத்து சரி பண்ணுவாங்க. அப்போ அயன் கண்டென்ட் அது. ஏன் அயன் இருக்கணும் ரத்தத்தில், அந்த ஹீமோகுளோபின்ல? எனர்ஜிக்கா, பயாலஜி தானம்மா, +1 +2 சயின்ஸ் தானே, +1 +2 சயின்ஸ் தானே இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸா? சரி சரி. அந்த ஆர்பிசி தான் ரத்த சிவப்பு தான் என்ன பண்ணும், லங்ஸ் இருக்குல்ல, லங்ஸ் வந்து ஆக்சிஜன் எடுத்து உள்ளே கொடுக்கும். சரியா, அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறவரே அவர் தான், யார், அந்த ஹீமோகுளோபின் தான். சொல்லியிருப்பேன், ஆக்சிஜனும் இரும்பும் பயங்கரமான லவ்வர்ஸ்.
சரியா? இரும்பு துரு பிடிக்குதுல்ல, அதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமா இல்லையா? அவரே சொல்ல மாட்டேங்கிறீங்க. படிக்கிறீங்க, மனப்பாடம் பண்ணுறீங்க, புரிஞ்சுக்க மாட்டோம் மாறுங்க. சரியா? அப்போது அது சாதாரணமாக மாறிடும். அப்போ அந்த இரும்பு இருந்தால் தான் என்ன ஆகும்? ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போவார். இந்த ஆக்சிஜன் எங்கே போகும்? ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போகும். செல்லுக்குள்ளே எந்த இடத்துக்கு போகும்? மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகணும். அங்கே கார்போஹைட்ரேட் போகும். 2 பேரும் சேர்ந்து கார்பன் ஆக்சிஜன் கூட வந்துடுவார். தண்ணி போயிடும், எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அஸ்வதி அது கேட்குதாமா? ஆமாம், இப்படி கூட வந்துடுங்க. சரியா? அப்போ அதான், அப்போ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கார்போஹைட்ரேட் உடஞ்சா தானே எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் இந்த ரத்த சோகை இருக்கிறோம் அப்படியே ஒரு மாதிரியே சோம்பலாகவே இருப்பான். ஏன்னா கார்போஹைட்ரேட் சாப்பிடுவான், பசியும் எடுக்காது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. உள்ள ரத்தத்துக்கு போகுது, கார்போஹைட்ரேட் உடையணும்ல, உடைய ஆக்சிஜன் இல்லை. அதனால தான் சோம்பலாக இருப்பாங்க. எது வந்தவங்க? அனீமியா வந்தவங்க, ரத்த சோகை நோய். அதான். சரி, ரைட். அது அடுத்தது பாஸ்பரஸ் 32 முன்னாடி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். தோல் நோயை குணப்படுத்த யூஸ் ஆகுதாமா. இத்து போட்டுக்கோங்க. கோபால்ட் 60. தங்கம் எதை குணப்படுத்தலும் வரலையா? சரி, அதை பார்த்து சொல்கிறாங்க, நோட் பண்ணி வைங்க. கோபால்ட் கேன்சர் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஆமாம், கோபால்ட்னா கேன்சர் குணப்படுத்த தான். அடுத்து தங்கம் தோல் புற்றுநோய். தங்கம் 198 AU ஸ்மாலில் போட்டுக்கணும். இதை AU. அப்புறம் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துகிறாங்கல்ல, அந்த கருவிகள்லாம் வந்து கதிரியக்கத்தினை கொண்டு தூய்மை செய்கிறாங்க. இந்த ஆல்ஃபா பீட்டா காமா கதிருக்குள்ளே ஒரு இது மாதிரி இருக்கும், பாக்ஸ் மாதிரி உள்ளே விட்டு அனுப்புவாங்க. அது உள்ளே போகும்பொழுது தானே அந்த கதிர்வீச்சு அது மேலே பட்டவுடனே அதில் மைக்ரோப்ஸ் இருந்தால் செத்து போயிடும். ஆனால் அந்த கத்தி இருக்குல்ல, அதில் மேடு பள்ளம்லாம் இருக்கும், அதில் மைக்ரோப்ஸ் உட்காந்துருந்தா பிரச்சனை. அதை வச்சு வெட்டும் பொழுது என்ன ஆகும்? நம்ம உடம்புல டிஷ்யூக்குள்ளே போய் அந்த மைக்ரோப்ஸ் உட்காந்துக்கிட்டு நமக்கு தொந்தரவு கொடுத்துரும். அதனால் ரொம்ப க்ளீன் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க. அதனால தான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே எல்லாத்தையும் விட மாட்டாங்க உள்ள. கலிபோர்னியம் அப்படிங்கிறது இது இங்கே ஒரு டிக் பண்ணி வைமா. அப்புறம் தொழிற்சாலையில் புகை. இப்போது ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனீங்கன்னா மேலே ஒரு சின்னதாக ஓட்டை போட்டு அங்கங்கே ஒன்று இருக்கும். புகை வந்துச்சுனாக்கா அதான் என்ன பண்ணும்? சத்தத்தை கொடுக்கும், அலாரம் அடிக்கும். அதுக்கு பயன்படக்கூடிய ஐசோடோப்பு அமர்சியம் ஆகும். கார்பன் வயது கணிப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்பன் டேட்டிங் எங்க? ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இந்த உயிரினம் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுங்க சொல்கிறாங்களா? கீழடிலாம் ரிசர்ச்சுக்கு போயிட்டு வந்துருச்சு, அமெரிக்காவுக்கு போயிட்டு வருது. 2000 சில்ட்ரன்னு எவ்வளோ கோடி செலவு பண்ணுறானுங்க. ராக்கெட்டு விட்றான், அது விட்றான்றான். அந்த கார்பன் டேட்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆய்வு கூட தங்கி வைக்கலாம்ல, வைக்க மாட்டேங்கிறான். ஏன்னா உண்மையான வரலாறு தெரிஞ்சிருமா. அதனால் நல்ல வேலை இங்கே இல்லாத வரைக்கும் நல்லது தான். இல்லை என்ன பண்ணி போய் சொல்லிடுவானுங்க. ஆமாம். பூமியின் வயது தோராயமாக 4.5 கோடி ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களே. 4.5 கோடி ஆண்டுகள். தமிழ்நாட்டில் 2 அணுமின் நிலையங்கள் உள்ளன, கல்பாக்கம், கூடங்குளம். அணுமின்சாரம் டேஞ்சரான அதெல்லாம். மனித இரத்தத்தில் நீரோட அளவு 83%. நிணநீர் லிம்ஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிம்ஃப் நிணநீர். ராஜாஸ்ரீ நிணநீர் லிம்ஃப்
லிம்ஃப்னா அது ஒரு தண்ணி லிக்யூடு மாதிரி இருக்கும். சரியா? ரத்தம் போக முடியாத இடத்துக்குலாம் இவர் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போவார். ரத்தம் போக முடியாத இடத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவார். சரியா? ரைட். சாப்பாடுனா என்னது? கார்போஹைட்ரேட்டு, ஆக்சிஜன்லாம். அது வெள்ளை அணுக்கள், அதை பார்ப்போம். இதயத்தில் தண்ணியோட அளவு 79% ஆமாம். பூமியில் காணப்படும் நீரில் 97% கடலில் தான் இருக்குது. புவியியல் 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 போட்டிருக்காங்க. புவியியல் அதை மாற்றி விடுங்க, சுழிச்சு விடுங்க இந்த இடத்துல. அப்போ பூமி மேலே இருக்கக்கூடிய தண்ணியில் 3% தான் எங்கே இருக்குது? நல்ல தண்ணி. 97% எங்கே இருக்குது? கடலில் தான் இருக்குது. நன்னீரில் நீர் கரெக்டாக? அது ஸ்பெல்லிங் தப்பு தானே? கரெக்டா? 3 சொல்லி நான் வராது. மார்க் பண்ணி வைங்க. அப்புறம் அந்த மொத்த நன்னீர் இருக்குல்ல, அதில் 87% பூமியோட மேற்பரப்பில் இருக்காமா. நீரின் இயைபு, கெமிக்கல் காம்போசிஷன் H2O, அது தெரியும் எல்லாத்துக்கும். நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, குடிக்கிற தண்ணி அதில் 0.5%லேருந்து 0.7% வரைக்கும் என்ன இருக்கும்? மினரல்ஸ் இருக்குது, தாது உப்புக்கள். அதான் இனிப்பாக அந்த சுவை தருது. தாது உப்பு இல்லைனாக்கா அதுக்கு சுவையே இருக்காது. சரியா? அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா உப்பு கைக்கும். ஆமாம். அப்போ பியூர் வாட்டருக்கு என்ன கிடையாது? சுவை எதுவுமே கிடையாது. உவர் நீர், பிராக்கிஸ் வாட்டர் அப்படிம்பாங்க. 3% வரைக்கும் இருந்துச்சுன்னா உவர் நீர், பிராக்கிஸ் வாட்டர். எது? மினரல்ஸ், தாது உப்புக்கள். 3%க்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சலைன் வாட்டர், கடல் நீர். 3%க்கு மேலே இருக்கும். உலக நீர் தினம் மார்ச் 22. ஏன் நீருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்? நீரின்றி அமையாத உலகு. தண்ணி இல்லைன்னா அவ்வளோதான். பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது எல்லாமே அவர் தான். பூமியில் உள்ள அழுகு க்ளீன் பண்ணுறது எல்லாமே அவர் தான். ரைட். என்னது? எல்லாம் ஐஸ் கட்டியாக இருக்குல்ல, அதுதான் அதிகமாக இருக்கும். அது கம்மி தான். ஒரு கேலன் அமெரிக்காக்காரன் யூஸ் பண்ணுறது 3.785 லிட்டர். பூமியில் 3 நிலையிலும் காணப்படக்கூடியது. A matter which is in 3 states on earth. சரியா? H2O மாலிகுல் தான். தண்ணி, அப்புறம் ஐஸ் கட்டி, அப்புறம் கேஸ், வாயு நிலையில். மேகத்தை விட்டுருங்க, அது அதான் கேஸு எல்லாம் கலந்த மாதிரி. வாட்டர் வேப்பர் தான் மேகமாக இருக்குது. மேகத்தில் ஒன்று தண்ணி நீர் திவலையாக இருக்கும், அல்லது ஐஸ் கட்டியாக இருக்கும். சரியா? ரைட். அடுத்தது கேலன், கேலன் போடுங்க. கேலன் கே ஆக்சுவலாக காலன் கூட ஓகே தான். டிஎம்சி 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். இப்போ டேமில், மேட்டூர் டேமில் இன்றைக்கி கூட எத்தனை டிஎம்சி? 70 டிஎம்சி என்னமோ இருக்குது. அதோட கெப்பாசிட்டி 91 டிஎம்சி. 74 டிஎம்சி இன்றைக்கி தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டிஎம்சினா எவ்வளோ சார்? 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். மில்லியன்னா எவ்வளவு? 10 லட்சம். பத்து லட்சமா? 1000 மில்லியன். இன்னொரு 1000 அது கூட சேர்த்தணும், 3 சைபர். அவ்வளவு கியூபிக் ஃபீட், கன அடி. ஒரு கியூபிக் ஃபீட்டுனா என்ன?
எல்லா பக்கமும் மொட்டையாக சொல்லக்கூடாது. ஒரு கியூபிக் ஃபீட்டுனா என்ன? அங்கே ஃபீட்டுன்னு வந்துருச்சு, அங்கே சென்டிமீட்டருங்கிறீங்க. வெரி அந்த மாதிரி என்ன இருக்கணும்? ஒரு டப்பா. சரியா? ஒரு அடி நீளம், ஒரு அடி அகலம், ஒரு அடி உயரம். அந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கிட்டு, சரியா, எத்தனை டப்பா ஊற்றணும்? 100 கோடி தடவை எடுத்து ஊற்றுனீங்கன்னா 100 கோடி. அதை வந்து என்னது? ஒரு டிஎம்சி. ஓகேவா? அடுத்தது இப்போ ஒகேனக்கல்ல இவ்வளோ தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு கியூசெக், கியூபிக் ஃபீட் தான் கியூசெக் அப்படின்றாங்க. 4000 கன அடியாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்படின்னா அர்த்தம் 4000 கன அடினா ஒரு செகண்டுக்கு 4000 டப்பா எடுத்து ஊற்றுனீங்கன்னா எவ்வளோ தண்ணி வருதோ அவ்வளோ தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு ஒரு செகண்டுக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சதுப்பு நிலக்காடுகள்: பிச்சாவரம், செம்பரம்பாக்கம், முத்துப்பேட்டை, பள்ளிக்கரணை. சதுப்பு நிலம்லாம் தெரியும்ல இங்கிலீஷில்? மார்ஷிலேண்ட். என்னது அப்படின்னா சேறு சகதியமாக இருக்கும், தண்ணியில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆழம் குறைவான நிலம். அங்கே ஒரு வித்தியாசமான மரங்கள் இருக்கும், சுந்தரி இந்த மாதிரி. அதில் வேர்லாம் எங்கே வந்துருக்கும்? மேலே வந்துருக்கும். வேர் உள்ளேருந்து வேலு மேலே வந்துருக்கும். பார்ப்போம், பயாலஜியில் பார்ப்போம். மிகப்பெரிய கரணை. சரி, ரைட், ஏதோ ஒன்று அது பார்த்துக்கு. பள்ளிக்கரணை. மிக பெருசு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது பிச்சாவரம். இந்தியாவில் மிக பெருசு வந்துட்டு சுந்தர்பன். அங்கே வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் எல்லாம். பங்களாதேஷே சதுப்பு நிலம் தான் வச்சுக்கோங்க. பிரபஞ்சம் உருவானது குறித்த கொள்கை வந்து பெருவெடிப்பு கொள்கை. அதான் நான் சொன்னேன், பிக் பேங் தியரி. அண்டத்தின் மற்றொரு பெயர் விண்மீன் திரள். விண்மீன் திரள், அண்டம். திரள் இந்த ரா வரக்கூடாது, இந்த ரா. பால்வெளி வீதி அண்டத்தில் மொத்தம் 100 பில்லியன் விண்மீன்கள் இருக்காமா. பார்த்தோமா அன்றைக்கே? பிரபஞ்சம் இருக்கிறதுலே பெருசது பிரபஞ்சம். அதில் சின்ன புள்ளி தான் வந்து என்னது? ஒவ்வொரு அண்டம். அந்த ஒவ்வொரு அண்டத்தையும் பெருசு பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்கும். அப்படி ஒரு புள்ளி தான் எது? நம்ம பால் வழி விண்மீன் திரள். அதில் தான் நம்ம சூரிய குடும்பம் இருக்குது. ஓகேவா? ரைட். திரள்லாம் கூட்டம் நிறைய சேர்த்து வைக்கிறது. திரட்டிட்டு வா அப்படின்னா அர்த்தம்? சேர்த்தி கொண்டு வர்றது. பால்வெளி அண்டத்தின் விட்டம் அடியப்பா 1,00,000 ஒளி ஆண்டாமா. பால்வெளி வீதி அண்டத்தினுடைய விட்டம் மட்டுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பிரபஞ்சம், அதில் ஒரு புள்ளி தான் இந்த பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம். விட்டோம்னா டயாமீட்டர், இதிலேருந்து இது வரைக்கும், ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு எவ்வளோ லென்த்தாம்மா? 1,00,000 கிலோமீட்டர். எவ்வளவு? 1,00,000 ஒளியாண்டு. 1,00,000 ஒளியாண்டு, லைட் இயர். அப்படியாப்பா. விண்மீன் ஒன்று அண்டத்தின் மையத்தை ஒரு முறை சுற்றி வர 250 மில்லியன் ஆண்டுகள் ஆகுமா. எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்குது. நட்சத்திரம், நம்ம நட்சத்திரம் கூட, நம்ம நட்சத்திரத்தை யார்? நம்ம நட்சத்திரம் அஸ்வதி. நம்ம நட்சத்திரம் யார்? விஜயா, அஜிதா, யார்? நிலாவா? நிலா நட்சத்திரமா? சூரியன் ஒரு நட்சத்திரம். அது நம்ம பக்கத்தில் இருக்குது, அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்குறோம். சரியா? அவரே பயங்கர வேகமாக போயிட்டுருக்காரு, பயாலஜியில் பார்ப்போம். ஆமாம், அது ஆயிரக்கணக்கில் யாருக்கு தெரியும். அது பாட்டில் போயிட்டுருக்குது. இந்த மையத்தை நோக்கி தான் சுற்றிக்கிட்டு வரணும். இந்த மையத்தை வச்சு சுற்றிக்கிட்டு வரும். ஆமாம், சரியா? அப்படி சுற்றிக்கிட்டு வருது. இப்படி ஒரு தடவை நம்ம பால்வெளி விண்மீன் மண்டலம் இந்த அண்டத்தை, இந்த பிரபஞ்சத்தை மையத்தை வந்து ஒரு தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமாம்மா? 250 மில்லியன் ஆண்டு ஆகும். பூமியின் தற்சுழற்சி காலம்
எவ்வளோ நேரம்? ஆ, நகர்தாவா? அது எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்குது பயங்கரமாக. அது பின்னாடி துரத்திக்கிட்டு இந்த இதுங்கெல்லாம் போயிட்டு இருக்குது. பார்ப்போம் பயாலஜியில், இதில் ஜாகிரஃபியில் பார்ப்போம். பூமி தன்னை தானே சுழன்று முடிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய காலம். அப்போ 24 மணி நேரம் கிடையாது எக்ஸாக்டாக. அதை தான் ஒரு நாள்னு சொல்கிறோம். ஆமாம். தன்னைத்தானே சுற்றி கொள்ள அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் கோள் எது? வெள்ளி. 243 நாள் ஆகுமா? ஆமாம். ஜாகிரஃபியில் பார்ப்போம். இருக்கிறதுலே சின்ன கோள் இவர் தான். வராருங்க. வீனஸ், மெர்க்குரி, வீனஸ் ரெண்டாவது இருக்கிறவர். மூணாவது தான் நம்ம பூமி. இவர் தன்னை தானே சுற்றுறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்குவார். யார்? வெள்ளி. இன்னும் நிறைய விஷயம் ஃபேக்ட் தெரியும், பார்ப்போம். அதுமாதிரி தன்னை தானே சுற்றிக்குள்ள குறைவான நேரம் எடுத்துக்கக்கூடியது வந்து வியாழன். வெறும் 9 மணி நேரம் தான். 9 மணி நேரத்தில் ஒரு தடவை ரவுண்ட் அடிச்சிடும். நம்ம பூமி எவ்வளோ நேரம் எடுத்துக்குது பத்ரீஸ்? வெரி குட். இது இருக்கிறதுல பெரிய கோள் வியாழன் தான். வியாழன்னா ஜூபிட்டர். சரியா? வியாழன் யார்? ஜூபிட்டர். ஒரு காஸ்மிக் ஆண்டு அப்படின்னாக்கா 225 மில்லியன் புவி ஆண்டுக்கு சமமாக. புவி ஆண்டுனா இது நம்ம இதுதான். ஒரு ஆண்டுன்னா எவ்வளவு? எதை வச்சு ஒரு ஆண்டுன்னு சொல்கிறோம்? பிரசன்னா, பூமி எதை சுற்றி வர்றதுக்கு? பிரசன்னாவா நீங்கள்? வெரி குட். சூரியனை, பூமி வந்துட்டு சூரியனை ஒரு தடவை சுற்றிக்கிட்டு வர்றது தான் என்னது? ஒரு ஆண்டு. தன்னை தானே சுற்றுறதுக்கு ஆகிறது என்னது? ஒரு நாள். தன்னை தானே சுற்றுறது. தன்னை தானே சுற்றும் பொழுது பகல் இரவு வந்து போகும். சூரியனை சுற்றிட்டு வரும் பொழுது சீசன் வரும். வெரி குட். அடுத்தது, உலகத்தின் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக். ரஷ்யாவில் யுஎஸ்எஸ்ஆர். அப்போ இவன் தான் எல்லாம் அனுப்புவான். இவனுக்கு போட்டி போட்டு தான் அவன் அனுப்புனான். அமெரிக்கா நான் ஆலையை கொண்டு போய் இறக்குறேன்ட்டு கதையெல்லாம் விட்டானுங்க. ஆமாம். நம்மளுது ஆரியப்பட்டா. ஆரியப்பட்டா இறலாம்ல. 200 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள செயற்கைக்கோளின் திசை வேகம் இவ்வளோ வேகத்தில் சுற்றிட்டு இருக்குமா? கடல் மட்டத்திலேருந்து 200 கிலோமீட்டர் ஹைட் இருக்கு இல்லையா? அதோட வேகம் எவ்வளோ வேகத்தில் சுற்றுதாமா? 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுதாமா பர் ஹவருக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ வேகமாக போகும். அதனால தான் விண்வெளியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? மிதக்கிற மாதிரி இருப்பாங்க. ராட்டினம் சுற்றும் பொழுது மிதக்கிற மாதிரி தோணும்ல. கிராவிட்டி இல்லாதனால கிடையாது, கிராவிட்டி இருக்குது. அதனால தான் பூமியை சுற்றிட்டு வருது. எது? செயற்கைக்கோள்லாம். இந்த விண்வெளி ஆய்வுக்கூடலாம் இருக்குல்ல, அங்கே மிதப்பாங்க அப்படியே. என்ன காரணம்? இது இவ்வளோ வேகத்தில் சுற்றிக்கிட்டு வருது. புரிஞ்சுதா? அடுத்தது, தென் அரைக்கோளத்தில் சதர்ன் ஹெமிஸ்பியர் ஆஃப் தி எர்த். இந்த பூமி சென்டராக ஒரு கோடு போகுது, த ஈக்குவேட்டர், பூமத்திய ரேகை. இதுக்கு மேலே இருந்தாக்கா அதுக்கு பேர் வட அரைக்கோளம். சரியா? வட அரைக்கோளம், நார்தன் ஹெமிஸ்பியர். இதுக்கு கீழே இருக்கிறது தென் அரைக்கோளம், சதர்ன் ஹெமிஸ்பியர். வார்த்தையிலே அர்த்தம் இருக்கா? அரைக்கோளம். ஸ்பியர்னா பூமியை தான் சொல்கிறாங்க. கோளம், கோள வடிவமா? வட அரைக்கோளம். இதுக்கு மேலே உள்ளது வட அரைக்கோளம், இது கீழே உள்ளது தென் அரைக்கோளம். அவ்வளோதான். நார்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர். செமிஸ்பியர்னால் ஒரு மாதிரி வருது, எஸ்எஸ், அதனால் ஹெமின்னு மாற்றிட்டாங்க. சரியா? இங்கிலீஷில். ஓகே. நம்ம தமிழ்நாடு இங்கே தான் இருக்கோம். நம்ம இங்கே இருப்போம். நம்ம வட அரைக்கோளத்தில் இருக்கோம்.
தென்னாரை கோளத்தில் மேப்லாம் எடுத்து பாருங்கள். தென் அமெரிக்கா இருக்கும், ஆப்பிரிக்காவில் பாதி, சவுத் ஆப்பிரிக்காலாம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இவங்கெல்லாம் தென்னரை கோளம். சரியா? நம்ம வட அரை கோளத்தில் இருக்கும். இங்கே வந்துட்டு நார்த்து போல்னு சொல்லுவாங்க. வடக்கில் பார்த்தீங்கன்னா நைட்டில் உச்சியில் ஒரு நட்சத்திரம் எப்பயும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒரு குரூப் ஆஃப் நட்சத்திரம். நார்த்து நோக்கி தான் இருக்கும் அந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் எங்கே தெரியாதாம்மா? தென் அரை கோளத்தில் தெரியாது. ஏன்னா இது எங்கே இருக்குது? இது இங்கே இருக்கும் அந்த நட்சத்திரம், இங்கே தெரியும். இது கீழே எப்படி இருக்குது? பூமி இப்படி கர்வேச்சராக இருக்கா, அதனால தெரியாது. ரைட். போல் ஸ்டார் கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கிலீஷில்? போல் ஸ்டார் வட துருவத்தில் தெரியனால தான் அதுக்கு பேர் என்னது? போல். இதுதான் துருவம். இது ஒரு துருவம், இது ஒரு துருவம், போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சவுத் போல், இதுக்கு பேர் நார்த் போல். அதனால தான் போல் ஸ்டார், துருவ நட்சத்திரம். அதை பார்த்து அந்த காலத்தில் திசையெல்லாம் கண்டுபிடிச்சிக்குவாங்க, டைம் கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? ரைட். பன்னாட்டு விண்வெளி ஆய்வு மையம், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் இருக்கு இல்லையா? நிறையா நாடுகள் சேர்ந்து அதை மேலே வச்சுருக்கானுங்க. போயிட்டு வருவானுங்களே அடிக்கடி. இப்போ ஜப்பான் கூட புதுசாக அது மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கான், ஜப்பான், சைனாலாம். அதோட பேர்லாம் கரண்ட் அஃபேரில் வரும், பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேரில் நியூஸ் பேப்பர் உங்களுக்கு தெரியாதே இருக்காது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது நியூஸில் வரப்போ பார்த்துக்கிட்டு சும்மா டெய்லி நியூஸ் பேப்பர் அதுக்கு ஒரு புக்கு வச்சு படிக்கக்கூடாது கரண்ட் அஃபேர்னு. ஆமாம், இங்கே தூண்டி விட்ருக்கோம், அங்கே ஒரு எங்கேயா படித்த மாதிரி இருக்கடான்னு தோணும். அப்போ எடுத்து என்ன பண்ணுங்க, புக்கை ரிவிஷன் பண்ணிவிட்டு அங்கே எடுத்து கரண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், ஜப்பான் எங்கே நிலவுகளை போய் இறங்கின 5வது நாடா? ஆமாம், அந்த லேண்டர் இருக்கும், அனுப்பின ராக்கெட் ஒன்று இருக்கும், லேண்டர் இருக்கும், ரோவர் உருண்டு ஓடுறது இருக்கும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதான் கரண்ட் அஃபேர். ஆமாம், பாருங்க. விண்வெளி ஆய்வு மையங்கள் மற்றும் நாடுகள். அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையத்துக்கு பேர் என்னது? நாசா. ரஷ்யாவோடது ரோஸ்கோஸ்மோஸ். என்னடா சொல்கிறீங்க? ரைட். ஐரோப்பா இஎஸ்ஏ, எல்லா நாடுகளும் சேர்ந்து. ஜாக்ஸா ஜப்பான், இவன் தான் அனுப்பியிருக்காங்க. இப்போது சிஎஸ்ஏ கனடா. இந்தியாவது என்ன? இஸ்ரோ. இல்லையா? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ரைட். பிஎஸ்எல்வி அப்படின்னா துருவ துணைக்கோள்கள் செலுத்தும் வாகனம், போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள். பிஎஸ்எல்வி, இந்த பிஎஸ்எல்வி இதில் தான் நாங்கள் அனுப்பணும் எத்தனை கோல் அப்படின்னு பேப்பரில் வரும் பாருங்கள். அதான் கரண்ட் அஃபேர். அந்த எக்ஸாம் டைமில் அது மாதிரி ஏதாவது அனுப்பியிருந்தாங்கன்னா, இந்தியா சாதனை பண்ணியிருந்தால் அது எந்த பிஎஸ்எல்வி 2023 இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. எந்தெந்த துணைக்கோள், அந்த நியூஸில் வரது எல்லாமே கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து புவிநிலை துணைக்கோள் செலுத்தும் இன்னொன்று இருக்குது, ஜிஎஸ்எல்வி. இங்கிலீஷில் கூட எழுதிக்கங்க, போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள். இது வந்துட்டு ஜியோ சிங்க்ரனைஸ்டு லான்ச்சிங் வெஹிக்கிள். சரியா? ரைட். இதெல்லாம் ஒன்லி வெளியில் போய் தள்ளி விட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். இது பாருங்க, ராக்கெட்னாக்கா இது ஃபுல்லாக எரிபொருள் தான் இருக்கும், பேலோடுன்னு சொல்லுவாங்க. இப்படி இங்கே தான் அந்த சேட்டலைட் கீட்லாம் 20-100 சேட்டலைட் அனுப்பிவிட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. இது வரைக்குமே என்னது? எரிபொருள் தான் இருக்கும், எரியும். இங்கே தான் அடுப்பு எரியும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன ராக்கெட் மேலே போகும், ஃபுல்லாக எரிபொருள். இங்கே தான் பேலோடுன்னு சொல்லுவாங்க, அனுப்புகிற இதெல்லாம். இது மேலே அவ்வளோ தூரம் போனவுடனே இது ஓப்பன் ஆகும், அதில் உள்ள சேட்டலைட்லாம் தனித்தனியாக போய் மிதக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ரிமோட் கண்ட்ரோலில் என்ன பண்ணுவான், அந்த சேட்டலைட்லாம் மூவ் பண்ண வைப்பாங்க. சரியா? ரைட். அடுத்தது மேலே தான், அது குப்பை தொட்டி தான் அங்கே ஆகிட்டு இருக்கு.
அது என்ன ஃப்யூச்சரில் அது ஒரு பெரிய பிரச்சனை வரும் பாருங்க, கரண்ட் அஃபேர்லாம் வரும். அது போய் பொறுக்கிட்டு வரணும். ஃப்யூச்சரில் பிரச்சனை வரும். அப்போ செலவு பண்ணி அதெல்லாம் அள்ளிட்டு வருவானுங்க. மேந்துக்கிட்டே தான் இருக்குது. கீழெல்லாம் வராது. அது மேலே கொண்டுட்டு போய் எவ்வளோ தூரத்தில் விடுறீங்களோ அவ்வளோ தூரத்தில் அது பாட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே வட்டப்பாதையில் ஒரு பொருள் சுற்றுற இடத்துல இன்னொரு பொருள் சுற்றாது. அப்படி கிராஸ் ஆச்சுன்னா ஏகப்பட்ட நேரம் ஆக்சிடெண்ட் ஆகி நிறைய பிரச்சனையாயிருக்கும். அதாவது அதோட இடத்துல அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அதே வேகத்தில். அதெல்லாம் வாட்ச் பண்ணி தான் அவனுங்க இப்போ அடுத்த ராக்கெட் விட்றானா இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இங்கே விடுவான் பக்கத்தில், அப்படி விடுவாங்க. சரி, ராக்கெட்டில் ஆக்சிஜ கரணிகளாக பயன்படுது. ஆக்சிடேசராக பயன்படுது. ஆக்சிஜன், ஓசோன், ஹைட்ரஜன், ஆக்சிகரணிகள், ஆக்சிடேஷன், ஆக்சிடைசர் இங்கிலீஷில். ஹைட்ரஜன் பெராக்சைடு, புகையும் நைட்ரிக் அமிலம், இதெல்லாம் வந்துட்டு ஆக்சிடைசராக பயன்படுது. ஏன்னா ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் இருந்தால் தான் ஆகும். அந்த கார்போஹைட்ரேட்டு கூட சேர்ந்து ஆக்சிஜன் கார்பன் எடுத்துக்குவார். கார்போஹைட்ரேட்டில் உள்ள ஹீட்டு ரிலீஸ் ஆகும். சரியா? ரைட். ஆக்சிஜன் இல்லாமல் எரியாது. அடுத்தது பாலியூரித்தின், பாலிபியூட்டாடையி ஆகியவை ராக்கெட்டின் திண்ம எரிபொருள்கள். ஆமாம், சாலிடாக ஃபியூயல், இதான் எரியக்கூடிய பொருள். இவங்க எரிய வைக்கிறவங்க ஒரு எரியக்கூடிய பொருள். இப்போ அடுப்புக்கு விறகா, அந்த விறகு தான் இவர். திரவ ஹைட்ரஜன், ஹைட்ரசீன், எத்தில் ஆல்கஹால், இதெல்லாம் திரவ எரிபொருள். வீட்டில் என்ன திரவ எரிபொருள் பயன்படுத்துகிறோம்? கேஸு திரவ எரிபொருளா? கேஸ். அது சீமெண்ணெய் இதெல்லாம் இருக்குல்ல, சீமெண்ணெய் வண்டிக்கு, பெட்ரோலு, டீசல், அதெல்லாம் லிக்விட் ஃபியூயல்ஸ். ஃபியூயல்னா என்ன? ஃபியூயல்னா என்னமா? எது ஒன்று எரிஞ்சு அதிகமான வெப்பத்தை கொடுக்குதோ அதான் எரிபொருள். சரியா? ரைட். அதான் ஃபியூயல். அதுக்கு பேர் எரிபொருள். அது திரவமாக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம். விறகு ஃபியூயலா? அதரிஸ் இல்லையா? இதெல்லாம் ஃபியூயலுக்கு அதான் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். ஃபியூயல்னாவே நம்ம எது மாட்டுச்சாணியும் ஃபியூயல் தான். இப்போ தான் சொன்னேன், ஹீட்டை கொடுக்குதோ அதெல்லாம் ஃபியூயல். சரியா? நம்ம ஃபியூயல்னு சின்ன வயசுலேருந்து பழக்கி விட்டு பெட்ரோல், டீசலு அதை தான் ஃபியூயல்னு நினச்சிக்கிறோம். அதான் கிடையாது. கரண்ட்டா? அதுதான் எனர்ஜின்னு சொல்லிடுறாங்க. கரண்ட்டு ஃபியூயல்னு சொல்ல மாட்டாங்க, எனர்ஜி. அதுவும் எனர்ஜி தான், ஆற்றல். ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. சரி. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ 69 தொடங்கப்பட்டது. இங்கே கலைஞர் அங்கே கேட்குறாரு. இந்திரா காந்தி 69. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீரர் ராகேஷ் சர்மா. இந்தியாவிலேருந்து போகலை, அங்கேருந்து போயிருப்பாங்க, அமெரிக்காவில் அந்த மாதிரி. சந்திராயன் 1 தெரியும் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்ச கதை. 2008 அனுப்புனது. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டு. அங்கே போயிடுச்சு. சந்திராயன், சந்திரன், அதுலேருந்து வந்த பேர். இப்போ எத்தனாவது விட்ருக்காங்க? சந்திராயன் 3 வரைக்கும் போயிடுச்சு. இது எப்போயோ போட்ட ப்ராஜெக்ட். இதெல்லாம் இன்றைக்கி அனுப்புகிறாங்கன்னா இன்றைக்கி உடனே முந்தானத்துக்கு காசு கொடுத்து உடனே ரெடி பண்ணல. அது ஒரு தனி ஆர்கனைசேஷன், அட்டானமஸ் பாடி. அது காசு கொடுத்துட்றாங்க, அவங்க பாட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கும் கட்சிக்கெலாம் சம்மந்தம் இல்லை. இவனுங்க பாலிடிக்ஸ் ஆக்குறானுங்க. அப்படி போயிட்டு துள்ளி குதிக்கிறது மான் மாதிரி. ஆமாம், அதே மாதிரி கடவுளுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓட்டு பொறுக்கிறதுக்காக அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்குது மக்கள். ஏன்னா அந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கான். கடவுள் பேரை சொன்னது இப்போ நம்ம ஆள்றா, நம்ம கடவுளில் எப்படிலாம் கவனிக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது மிக சிறிய செயற்கைக்கோள் அனுப்புனாங்க இந்த தடவை. ஒரு சின்ன பசங்க, ரிபாத் ஹாருக், அவர் தான் தயாரிச்சுக்குவார். மிக சிறிய செயற்கைக்கோள் அது வரைக்குமே, இப்போ வரைக்குமே 64 கிராம். அது கலாம் சாட், அந்த சாட்டுக்கு பேர்.
இந்தியாவில் ஏவுகணை தளம் உள்ள இடம் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டா. தமிழ்நாடு ஆந்திரா பார்டர். அதுக்கு ஒரு பேர் இருக்கும், சதீஷ் தவான். ஊர் பேர் ஸ்ரீஹரிகோட்டா. அதுக்கு பேர் என்னது? சதீஷ் தவான். தமிழ்நாட்டில் அது ஒன்று வரப்போகுது. என்னது? பரவாயில்ல, இப்போ அதோட சூப்பர் இடம். அது கருணாநிதி இருக்கும்போதே சொல்லிட்டு போயிட்டார், இந்த இடத்துல ராக்கெட் அனுப்புறதுக்கு சிறந்த இடம். ஏன்? எரிபொருள் செலவு கம்மியாக இருக்கும். ஏன் சார் எரிபொருள் செலவு கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கங்க. ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் எல்லாமே பூமத்திய ரேகையை ஒட்டி தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் இருக்கிறதுலே இந்த ஜியோட வேல்யூ கம்மி. ஸ்மால் ஜியோட வேல்யூ என்ன? அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம். சரியா? என்ன ஆகுது? எவ்வளோ அது? 9.8 அதோட முடிச்சிட்டிங்களே, அவ்வளோதானா? சொல்லி முடிங்க. மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். பர் செகண்ட் ஒன்றுனா ஸ்பீட் ஆகிரும். மேலே தூக்கி போடுற பால் ஒவ்வொன்றையும். இது எந்த இடத்துல எடுத்தது சார்னாக்கா, இந்த இடத்துல 45 டிகிரியில் எடுத்தது. இது 0 டிகிரி, இது 90 டிகிரி. ஆவரேஜ், அதான் சராசரி. ஆவரேஜ் ஸ்மால் ஜி, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இங்கே தான் இருக்கிறதுலே இந்த வேல்யூ கம்மி. இது என்ன பண்ணும்? மேலே போகிற பொருளை கீழே பிடிச்சி இழுக்கிறது. அதான் இது இருக்கிறதுல எங்கே கம்மி? இங்கே தான் கம்மி. இங்கேருந்து மேலே போக இந்த ஸ்மால் ஜியோட வேல்யூ என்ன அதிகமாகிட்டே போகும். புரிஞ்சுதா? அப்போது இந்த இடத்துல ஈக்குவேட்டர் பக்கத்தில் வச்சு அனுப்பினோம்னா நல்லது. ஆனால் நம்மளதும் பாருங்கள், இப்போ ஸ்ரீஹரிகோட்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது 0 டிகிரியா? ஸ்ரீஹரிகோட்டா எப்படி ஒரு 11 டிகிரி நார்த் அந்த மாதிரி இருக்கும். தூத்துக்குடியா? என்ன டிஸ்ட்ரிக் இது? தூத்துக்குடியா? இப்போது அதை விடுமா, இப்போ புதுசாக தமிழ்நாட்டுக்கு ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் அங்கே ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே எல்லாமே இன்னும் நெருங்கி இங்கே வந்துடும். அந்த இடம் அங்கே தான் வரும் லொக்கேஷன். கட்டுப்பாட்டு அறை பெங்களூரு, லான்ச்சிங் சென்டரு பெங்களூரில் வச்சா அவ்வளோதான், வீட்டு மேலே வந்து விழுந்துடும். இது போட்டு செக் பண்ணால் நம்மளை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இங்கே பாருங்கள், 13 டிகிரி நார்த்து. நம்மளை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனால் லொக்கேஷன் லேட்டிடியூட் லாங்கிடியூட்னா என்ன அர்த்தம்? சும்மாலாம் எடுக்க மாட்டான் யாரும். கிழக்கு கடற்கரையில் தான் இருக்கும் எல்லா லான்ச்சிங் சென்டரும். ஏன்? ஈக்குவேட்டர் பக்கத்தில் தான் இருக்கும். ஏன்? ஒன்று கடற்கரை ஓகே, ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் தான் வச்சுருப்பாங்க. ரைட்டு, வெடிச்சாலும் கடலுக்குள்ளே விழுந்துடும் ஒன்று. அப்புறம் பூமி எப்படி சுற்றும்? மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சுற்றுது. மேற்குலேருந்து வேகமாக எப்படி சுற்றுதா? சுற்றினா இந்த பொருளுக்கு வெளியில் அவுட்டரில் என்ன இருக்கும்? என்ன ஃபோர்ஸ் வரும்? சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ். பீட்டல் இல்லை, உள்ளுக்குள்ளே எழுதாதான் தான் பீட்டல். இப்படி சுற்றுது, சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ். இதுவும் வேகமாக சுற்றிட்டு தானே இருக்குது பூமி. அப்போ அந்த பக்கம் அனுப்புனா நான் சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ் கிடைக்கும். இது கொஞ்சம் இழுத்துட்டு போய் கொடுக்கும், கம்மியான ஃபியூல் செலவாகும். ஐஏஎஸ் கேள்வி இதெல்லாம் சாதாரண விஷயம்.
இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தான், இப்போ பார்த்துட்டு வந்ததுனால சொல்கிறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. ரைட். அடுத்தது புரிஞ்சதா? ஏன்னு அந்த அது ஊர் பேர் கரெக்டாக சொன்னீங்கன்னா அது இப்போ 13 டிகிரியில் இருக்குது. எது? ஸ்ரீஹரிகோட்டா. இது இன்னும் போனால் இன்னும் பக்கத்தில் போயிடும். அப்போ இன்னும் கம்மியான ஃபியூயல், ஜியோட வேல்யூ இன்னும் குறையும். சரியா? அதாங்க. அதனால் அப்பயே சொல்லிட்டு கடைசியாக பேசும்பொழுது அதெல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி இங்கே வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்பயே சொல்லிட்டார், 14-15லேயே சொல்லிட்டார், இங்கே கொண்டு வாங்க அதை, அந்த ராக்கெட் லான்ச்சிங் சென்டரை அப்படின்னு. அங்கே கொண்டு வந்தால் என்ன ஆகும்? ஏன் கொண்டு வர சொன்னார் அங்கே? வேலை வாய்ப்பு உருவாகும். அங்கே சயின்டிஸ்ட்லாம் வந்து தங்குவானா? அங்கே பில்டிங் கட்டணுமா? துணி துவைக்கிறதுலேருந்து ஹோட்டல்லேருந்து தேவை ஏற்படுமா? சுற்றிலும் அவன் வாடகைக்கு குடியிருப்பானா வெளியில்? அந்த அங்கே வீடு கட்டுவானா? வீட்டுக்காரனுக்கு மாதம் வாடகை வருமா? இங்கே கத்திரிக்காய் காய்கறி விற்கிறதுக்கு வியாபாரம் ஆகுமா? மறைமுகமாக அந்த மக்களுக்கு. இவன் சயின்டிஸ்ட் ஆகாட்டியும் சரி மறைமுகமாக. புரிஞ்சுதா? 8 டிகிரியா? தூத்துக்குடி. அது தூத்துக்குடி பக்கம்தான் வரும். அது ஸ்ரீலங்கா மாட்டாத மாதிரி இருக்கும். ஆமாம், தூத்துக்குடியா ராமநாதபுரமோ ஏதோ ஒன்று வரும். அப்போ பாருங்க, இன்னும் 5 டிகிரி குறையுது. அப்போ இன்னும் ஜியோட வேல்யூ கம்மியாக இருக்கும். ஃபியூயல் செலவு லட்சக்கணக்கில் கம்மியாகும். சும்மாலாம் இல்லை, லட்சக்கணக்கில் கம்மியாகும். அது மாதிரி. அடுத்தது செவ்வாய்க்கோளுக்கு அதேமாரி செயற்கைக்கோளை அனுப்புன 4வது நாடு நம்மளுது. சந்திரனுக்கு 4வதா? சந்திரனுக்கு 4வது, இதுக்கு 4வது. சந்திராயன் 2 2010. பூமியின் ஒரே துணைக்கோள் சந்திரன். அதாவது இயற்கை. நம்ம அனுப்பின துணைக்கோள் ஏகப்பட்டது, ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் ஏகப்பட்டது. அது பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 3,84,400 கிலோமீட்டர் தொலைவு. பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள சராசரி தொலைவு எவ்வளவு? 15 கோடி கிலோமீட்டர். 15 கோடி மறக்கக்கூடாது இதெல்லாம். அதான் இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி அப்ராக்சிமேட்டாக 14,97,00,000 சம்திங் வரும். நிலவின் விட்டம், அதாவது டயாமீட்டர். பூமியோட விட்டம் எவ்வளோ சார் அப்படின்னாக்கா 13,000 வரும். 13,000 சில்லற. அப்போது பூமியோட டயாமீட்டரோட 4ல் 1 பங்கு தான் என்னது? நிலவு, சந்திரனுடைய விட்டம், சின்னது. ரைட். சந்திரனில் வளிமண்டலம் இல்லை. 12,700. 12,700. 12,743 கிலோமீட்டர். டயாமீட்டர்னா என்னது? பூமி என்ன பண்ணுங்க, இங்கேருந்து ஒரு குச்சியை சென்டராக மேலே நார்த்து போலேருந்து சவுத்து போல் வரைக்கும் இறக்குங்க. இதுக்கு இது எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்தா தானே பூமியோட டயாமீட்டர். இதில் 4ல் 1 பங்கு தான் இங்கே. அதனால தான் நிலவில் ஸ்மால் ஜியோட கிராவிட்டி, அதாவது ஸ்மால் ஜியோட மதிப்பு நம்ம பூமியில் 4ல் 1 பங்கு தான். பூமியில் 4ல் 1 பங்கு. அப்போ 4ல் 1 பங்கு 6ல் 1 பங்கா? 6ல் 1 எங்கே பார்த்தோமே எவ்வளவு? 6ல் 1 பங்குன்னு நினைக்கிறாமா? 6ல் 1 பங்கு. முதலில் சந்திரனில் தரையிறங்கினது அப்போலோ. நீல் ஆம்ஸ்ட்ராங்கு, புஷ்ஷு, ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் காலின்ஸ். அதுதான். அதெல்லாம் போயிட்டு வந்தோம், ஒருத்தனை கூட காணும். என்னன்னானுங்கன்னே தெரில கொஞ்ச நாளில். சரி. நிலாவின் ஒரு பகுதியை மட்டுமே நாம் பூமியிலிருந்து பார்க்க முடியும். தெரியுமா? ஒரு பகுதினா அதுதான். இது இந்த பக்கம் அமெரிக்காலாம் இருக்கா, இந்த பக்கம் இந்தியாலாம் இருக்கா, அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூமியிலேருந்து பார்க்குறோம். அதேமாரி இந்த பார்ட்டை தான் நம்ம இது வரைக்கும் பூமியிலேருந்து பார்த்துருக்கோம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பார்ட்டை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். இந்த பக்கம் உள்ள பார்ட்டை பார்க்கவே இல்லை, முடியாது.
அங்கே தான் என்ன பண்ணானுங்க, போய் இங்கே சுற்றியில் கொண்டு போய் இங்கே தரையிறக்கி விட்டானுங்க. இன்னொரு பக்கம் ரைட். ஏன் சார் அப்படின்னா, நிலா பூமியை சுற்றுறதுக்கும் ரெவல்யூஷன், தன்னை தானே சுற்றுறதுக்கும் ரொட்டேஷன் ஒரே டைம் எடுத்துக்குது. பூமி என்ன பண்ணணும், தன்னை தானே சுற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? ஒரு நாள். சூரியனை சுற்றிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள்? 365 கால். 2 வேரி ஆகுதா? ஆனால் நிலா அப்படி கிடையாது. தன்னை தானே அப்படியே மெதுவாக சுற்றிக்கிட்டே இருக்கும். தன்னை தானே சுற்றிக்கிட்டு பூமியை சுற்றிட்டு வரும். இது இங்கேருந்து கிளம்பும் பொழுது லைட்டாக சுற்ற ஆரம்பிக்கும் போதா அப்படியே சுற்றிட்டு திரும்ப இங்கே வரும் பொழுது அது ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். தன்னை தானே சுற்றுறத ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். தற்சுழற்சி ஒரு தடவை. பூமியை சுற்றிட்டு வரதான் எத்தனை தடவை? ஒரு தடவை. அதனால தான் நமக்கு இந்த பாட்டு மட்டும்தான் தெரியும். இந்த பாட்டு தெரியவே இது வரைக்கும் பார்த்ததில்லை. இந்த அப்போலோ தான் முதல்ல இந்த பக்கம் போய் படம் எடுத்து கொண்டு வந்து அனுப்பணும். ரைட். நிலவு பூமியை சுற்றி வர 27 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். நிறையின் அடிப்படையில் சிறிய அணு ஹைட்ரஜன் தெரியும் நமக்கு. பருமன் அடிப்படையில் சிறிய அணு ஹீலியம். கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமா? ஹைட்ரஜனுடைய நிறை எவ்வளவு? 1. ஹீலியத்தோட நிறை என்னது? 2, 4. பட் சைஸ் யார் சின்னது? ஹீலியம் தான் சின்னது. என்ன காரணம் பார்த்துருப்பீங்க, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போக போக அதோட எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை இருக்குல்ல, அது சின்னதாயிரும் அப்படின்னு பார்த்துருப்போம். ரேடியஸ் எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை சின்னதாயிரும். ஏன்னா ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, அவர் ஃப்ரீயாக ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்பார். ஹீலியத்தில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான். அப்போ ஹீலியத்தோட சுற்றுவட்ட பாதை என்ன, அந்த எலக்ட்ரானிக் ஆர்பிட்டு சுருங்கிடும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு நிகழ்ந்ததாக கருதப்படுது. பிக் பேங் தியரி எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு? 13.7 பில்லியன். 1 பில்லியன்னா எவ்வளவு? 100 கோடி. ஆற்றல் என்றால் ஒரு வேலையை செய்வதற்கான திறன். நம்ம தானே எனர்ஜி. வேலை என்றால் என்ன? பொருளோட இடப்பெயர்வு, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ மேட்டர். மின்விசிறியில் என்ன ஆற்றலாக மாறுது? என்ற ஆற்றலாக மாற்றப்படுது. சூரிய மண்டலமானது சராசரியாக பாருங்க, சொன்ன இல்லையா, சூரிய மண்டலம் எவ்வளோ வேகத்தில் போகுதாமா? 8,28,000 கிலோமீட்டர் வேகத்தில் அது பாட்டில் போயிட்டுருக்காமா பர் ஹவருக்கு. தெரியலையே. அடுத்தது, பால்வெளி மண்டலத்தில் உள்ள பெரிய விண்மீன் திரள் உர்சா மேஜர், அதாவது சப்தரிசி. பால்வெளி மண்டலம் இருக்கு இல்லையா, மில்கிவே கேலக்ஸி, அதில் குரூப்பாக இருக்குது நட்சத்திரங்கள். அதில் நிறையா நட்சத்திரம் கொண்டது என்னது? உர்சா மேஜர் அல்லது சப்தகிரி. கரடி பொம்மை மாதிரி இது மாதிரிலாம் தெரியும் பாருங்கள். சிறிய கரடி என்று பொருள்படும் உர்சா மைனர் வட வானத்தில் தோன்றுமா, வட துருவத்தில். இதுதான் துருவ நட்சத்திரம். போல் ஸ்டார் இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேர் என்னது? உர்சா மைனர் அல்லது சிறிய கரடி. பூமிக்கு மிக அருகில் உள்ள, பூமி அல்லது சூரியன் ஏதோ ஒன்று, நட்சத்திரம் சூரியன். சரி ரைட்டு, ஓகே. அதான் இவர் தான் நமக்கு பக்கத்தில் இருக்கார் ரொம்ப. அதுலேருந்து பிரிஞ்சு வந்தாங்க நம்ம. அதற்கு அடுத்த ஆள் போல் யார்? ஆல்ஃபா சென்டாரி. ஒரே ஏவுகணையில் 104 துணைக்கோள் அனுப்பியிருக்கானுங்க 2017. இது கரண்ட் அஃபேரு புக்கில் இருக்குது, அதனால் கேட்டிருக்கு. ஆமையோட வேகம், திசை வேகம் வந்திருக்கா? வேகம், திசை வேகம் அதெல்லாம் பார்த்துட்டோம்ல வித்தியாசம். மனிதர்களினுடைய நடையின் வேகமா 1.4 மீட்டர் பர் செகண்ட், அவ்வளோதான். சராசரி வேகம் தான் எல்லாமே. விழும் மலைத்துளியின் வேகம்
9லேருந்து 10 மீட்டர் பர் செகண்ட். ஓடும் பூனையின் வேகம். ஆமாம், செகண்ட். வேகமாக நடந்தீங்கன்னா 2 எட்டு வச்சிடலாம்ல. சராசரி வேகம் தான் அது எல்லாமே. ஒரு எட்டுலேயே 1 மீட்டர் வைக்கிறவங்களாம் இருக்கான். அதுக்கு மேலே போக முடியாது. சைக்கிளின் சராசரி வேகம் 10லேருந்து 20 km/h போகலாம். சிறுத்தையோட வேகம் அப்படியே பெர் செகண்டில் இப்படிங்கிறதுக்குள்ளே 31 மீட்டர் போயிடுமா. வேகப்பந்து வீச்சாளர் பந்தை வீசும் வேகம் போடுறானா, மைலில் போட்டிருக்காங்க. அங்கே கிலோமீட்டர் வேகத்தில் 140 கிலோமீட்டர் போடுவானா. 1 கிலோமீட்டர் எவ்வளோ மைல்? சரி, 1 மைல் ஈக்குவல் டு எவ்வளோ கிலோமீட்டர்? வெரி குட். 1 மைல் எல்லாமே கேட்பான் பார்த்துக்கோங்க. ஈக்குவல் டு 1.6 கிலோமீட்டர். நாட்டிக்கல் மைல்னா எவ்வளவு? கடலில் வானத்தில் நாட்டிக்கல் மைல் 1.8 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1 மைல் நாட்டிக்கல் மைல். பயணிகள் விமானத்தோட வேகமா 130 மீட்டர் பர் செகண்ட். ராக்கெட்டோட வேகம் அட்டியோ அப்பா, ராக்கெட் போகுதில்ல, சேட்டலைட்டு எடுத்துகிட்டு போகுதில்ல அவர். அணுக்கருவில் உள்ள மற்ற துகள்கள். அணுக்கருவில் அவங்க 2 பேர் தான் இருக்காங்க, 3 பேர் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை, இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. குளுக்கான், குவாக்கான், குவார்க்கு, சரங்கள், மேசான், பாசிட்ரான், நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ, இவ்வளோ பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் இவங்களுடைய கேரக்டர்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. சரியா? காட் பார்ட்டி அணுத்துகள்கள் அப்படின்னு இவங்களுடைய கேரக்டர்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சா அது வேற. அணுவோட சராசரி விட்டம் 1 × 10⁻⁹ (10⁻⁹) என்ன வரும்? இப்படியும் சொல்லலாம், எல்லாம் ஒன்று தானே. -9 எங்க அணுவோட சராசரிங்க. +9 எங்கே போயிடும்? இருக்கு மைனஸ் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10⁻⁹ அதோட எப்படி சொல்லுவாங்க? நானோமீட்டர். நானோ. சரியா? ரைட். இப்போ கூட ஒரு இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, தமிழ்நாட்டில் நடந்தது. 10⁻⁹ நானோமீட்டர்னா எது பின்னாடி உள்ள வேல்யூ எதுன்னு கேட்டிருந்தோம். 10⁻10 -10 10⁻9 10⁻9 எல்லாம் போட்டுடலாம். மனித உடலில் ஏறத்தாழ எத்தனை செல்கள் காணப்படுது? 7 பில்லியன் செல்லாமா. ஒரு செல்லுக்குள்ளே எத்தனை ஆட்டம் இருக்குது? அணு லட்சக்கணக்கான ஆட்டம் சேர்ந்தால் தான் ஒரு செல்லு. சரியா? ரைட். ஒவ்வொரு வருடமும் மனித உடம்பில் எத்தனை சதவீத செல்கள் இறந்து புது செல்கள் தோற்றுவிக்கப்படும்? அப்போ போன வருஷம் இருந்த செல்லு இந்த வருஷம் இருக்காது நம்ம உடம்புல. நிறைய செல்லு 2% தான் இருக்குமா. புது செல் உருவாகனா என்ன ஆகணும்? புது செல் உருவாகனா என்ன வேணும்? செத்து போன செல் எங்கே போகும்? நம்ம உடம்புலேயே இருக்குமா? கழிவா தூக்கி வெளியில் துரத்திடுவாங்க. எப்படி யூரியா, அப்புறம் பித்தப்பை, சாப்பாடு வருதுல்ல, மலம், அது வழியாக வரும். அப்புறம் முடி, நகம் எல்லாம் செத்து போன செல்லு உள்ளே இருக்காது. அவ்வளோதான், காலி பண்ணி தூக்கி அனுப்பிட்டே இருப்பாங்க. இப்போ புதுசாக 98% உருவாகுறாங்க. புதுசாக உருவாகணுன்னா என்ன வேணும்? எனர்ஜி வேணுமா? சோறு திங்கணும். புரிஞ்சுதா? கார்போஹைட்ரேட் செல்லுக்கு வேணுமா? ஆற்றலுக்கு. சரி பார்ப்போம். புரோட்டீன் ரொம்ப முக்கியம். புரோட்டீன், மினரல், விட்டமின், அந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யணும்னா ஆற்றல். அது அப்புறம் பாடி பில்டிங் என்ன வேணும்? பேசுங்க, அட்டன் பண்ணுங்க, கிளாஸில் இருங்க. மனித உடலில் ஏறத்தாழ எத்தனை செல்கள்? ரைட். அப்போ தான் என்ன பண்ணணும் நீங்கள்? அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. அதுவும் காலையில் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். சரியா? ரைட்.
விரதம் இருக்கிறேன் அது பண்ணுறேன்ட்டு. பசிச்சா சாப்பிடுங்க. அடுத்தது, ஒவ்வொரு வருடமும் மனித உடம்பின் எத்தனை சதவீத செல்கள், அதான் பார்த்தாச்சு. புரோட்டானை கண்டுபிடித்தவர் அது கெமிஸ்ட்ரியே பார்த்தாச்சு, ரூதர்போர்ட். புரோட்டான் அப்போ யாருக்கு புரோட்டானை சொன்னீங்களா நியூட்ரான் சொன்னீங்களா? நியூட்ரான் சொல்லிட்டீங்க தானே. எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜேஜே, ஆமாம் சார், ஜேஜே தாம்சன். நியூட்ரானை கண்டறிந்தவர் சாட்விக். ஆமாம். புரோட்டானோட நிறை, எலக்ட்ரானோட நிறை, நியூட்ரானோட நிறை. இருக்கிறதுலே 3 பேர்த்தில் பெரியவர் யார்? நியூட்ரான் தான் பெருசு. சும்மா ஹைட்ரஜன், ஹீலியம் ஒவ்வொன்றுக்கான அணியன் நிறையன். தங்கத்துக்கு வந்து ஏயு, ரொம்ப முக்கியமானது தங்கம். அணியன் 79. நிறையன் என்னம்மா போடுங்க, 150 சம்திங் வரணும். கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் முக்கியமான தனிமங்கள். அலுமினியம் அதோட அணியன் நிறையன். சரியா? புரோட்டானோட எண்ணிக்கையும் நியூட்ரானோட எண்ணிக்கையும் சமமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பார்த்து 197. அதெல்லாம் நைட்ரஜன் அணுவினுடைய ஐசோடோப்புகள். முடிஞ்சிச்சா பாடம்? அவளை ஏதோ ஒன்று நடத்தணும்னு பார்த்தேன். ஹைட்ரஜன் இதெல்லாம் ஐசோடோப்பு. ஹைட்ரஜன் இது வந்து ஹைட்ரஜன், இது புரோட்டியம்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் ஒரு புரோட்டான், ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்குது, எதுவும் இல்லை. நிறையன் ஒன்று இருந்துச்சுன்னா என்னது? புரோட்டியம். டியூனா டபுள்னு அர்த்தம், நிறையன் 2ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்குது. டிரிட்டியம் ஒரு புரோட்டான் 2 நியூட்ரான். அப்போ நிறையன் என்ன ஆயிரும்? 1 + 2 3 ஆயிரும். அது மாதிரி மீத்தேனோட மூலக்கூறு தெரியும், என்னது? ஆமாம். நார்மல் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் தான் முடிஞ்சிச்சு. ரைட். ஐசோடோப்புன்னு வந்தால் தான் மற்றதை பற்றி பேசும். தர்பூசணி பல அணு மாதிரி அல்லது ப்ளம் புட்டிங் மாதிரி கண்டுபிடிச்ச யார்? ஜேஜே தாம்சன். என்ன சொல்லுவார் அதில்? எல்லாமே பாசிட்டிவ், நடுவில் விதை இருக்கிற மாதிரி நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு அது சொன்னவர் அவர் தான். ஆனால் அது சரியா? தப்பு. உணவில் பயன்படுத்தப்படும் உப்பின் அறிவியல் பெயர் சோடியம் குளோரைடு, NaCl. பொருண்மை அழியா விதை, நிறை அழிவின்மை விதி பார்த்தோம் இல்லையா? அதை சொன்னவர் யார்? லவாசியர். இந்த விதிப்படி தான் எல்லா விஷயமும் நடக்குது, கன்ஃபார்ம் இருக்குது. பொருள் அழிக்கவும் முடியாது, ஒரு வகையான பொருள் இன்னொரு வகையான பொருளாக மாறுது. சரியா? அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ மெழுகுவத்தி உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுறோம்? எரிக்கிறோம். ஒரு கண்ணாடிக்குள்ளே மெழுகுவத்தி வச்சு எரிக்கிறீங்க. அந்த கண்ணாடி வச்சுருக்கக்கூடிய அந்த குடுவையில் டோட்டல் மாஸ் எவ்வளோ இருக்குன்னா 100 கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்ணாடிக்குள்ளே அந்த மெழுகுவத்தி, சரியா? அப்புறம் அங்கே உள்ள ஆக்சிஜன் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து 100 கிராம்னு வச்சுக்கோங்க. எரியுது. கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆயிரும். எப்போ ஆஃப் ஆகும்? ஆக்சிஜன் தீர்ந்துருச்சுனாக்கா. அப்பயும் டோட்டல் மாஸ் எவ்வளோ தான் இருக்கும்? 100 கிராம் தான் இருக்கும். அப்போ எரிஞ்சு போச்சு, மெழுகுவத்தி குறைஞ்சிருச்சு. எங்கே போச்சு அது குறைஞ்ச மெழுகுவத்தி? கார்பன் டை ஆக்சைடாக மாதிரி அங்கே உட்காந்துருக்கும். சரியா? இதெல்லாம் அந்த விதிப்படி தான். அது வெரி சிம்பிள். அப்படி ப்ரூவ் பண்ணி 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 தான் அந்த உலகத்தையே கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். என்னடா நடக்குதுன்னு இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கானுங்க. மாறா விகித விதி. மாறா ப்ரௌஸ்ட், ஜாக்கப் அல்ல ஜாக்கப் போடுங்க. ஜாக்கப் ப்ரௌஸ்ட். மாறா விகித விதினா, தண்ணி எடுங்க. தண்ணி எங்கே எடுத்தாலும் எப்படி இருக்கும்? 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் தான் தண்ணி. கடல் தண்ணியாக இருந்தாலும் சரி, உமிழ் நீர் இருக்கக்கூடிய தண்ணியாக இருந்தாலும் சரி, கிணத்துல இருக்க தண்ணியாக இருந்தாலும் சரி,
சரியா? அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய தண்ணியாக இருந்தாலும் சரி எந்த ரேஷியோவில் தான் இருக்கும்? H2O இதே ரேஷியோ, அதான் மாறாது. இது நீரில் ஹைட்ரஜன் ஆக்சிஜனுடைய நிறை விகிதம் 1:8. ஆமாவா? நிறை விகிதம், பரும விகிதம் பார்த்துருப்போம், அது வேற. பரும விகிதம் கேட்டால் என்ன வரும்? நிறை வந்துட்டு இது 2:16 அடித்தோம்னா 1:8. பரும விகிதம் 2:1. ஞாபகம் இருக்கா? ஃபிசிக்ஸ் ஓவர். ஏதோ ஒன்று நடத்தணும்னு நினச்சேன். ரைட், படிங்க. படிச்சுட்டு டவுட்டு கேளுங்க. போயிட்டு ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் ஃப்ரீயாக டெஸ்ட்டு கிடைக்கிதோ பிடிச்சி எழுதுங்க. நம்மளும் வைக்கிறேன், நானும் வைக்கிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. ரைட், அடுத்து என்ன சப்ஜெக்ட் ஆரம்பிக்கலாம்? கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் முடிஞ்சிருச்சு. பயாலஜி முடிஞ்சா? பயாலஜி யார்? கலைவாணியா? சரி, கலைவாணி கிளாஸ் முடிஞ்சவொன்னே கூப்பிடுங்க இன்னைக்கு. பயாலஜி மார்னிங் எடுத்துகிட்டு இருக்கேன். கலைவாணி ஜாகிரபி அட்டன் பண்ணிட்டீங்களா? அப்படியா? அப்போ ஜாகிரபியில் பயாலஜி தான் எடுத்தாங்க. ஹிஸ்ட்ரி முடிச்சாச்சாம்மா? இல்லை, ஹிஸ்ட்ரி முடிச்சாச்சா கலைவாணி? சிவிக்ஸ் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். எக்கனாமிக்ஸ் முடிச்சாச்சு. சரி, ரைட், பார்ப்போம். பயாலஜி இல்லைன்னா எஸ்டிடி ரெண்டில் ஏதோ ஒன்று. நாளைக்கு பயாலஜியை முடிச்சிடலாமா? நிறைய இருக்குது. சரி, ரைட், பார்ப்போம். பயாலஜி எடுத்துடலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களாம் அவங்க ஜாகிரபி முடிச்சிட்டாங்க, அப்புறம் அவங்க கட்டாயிரும் அவங்களுக்கு. சரியா? ஹிஸ்ட்ரியா பயாலஜியா அது நாளைக்கு முடிவு பண்ணிக்கலாம்.